பாருங்கள், மைதா தோசை, மைதா சக்கரை தோசை. இந்த தோசை சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. காலையில் டிஃபனுக்கு தான் செஞ்சுருக்கேன் நான். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு தேங்காய், முந்திரி, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டிருக்கேன், சக்கரை எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. எப்படி செய்யுது சொல்லி பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மைதா மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது தோசை, மைதா தோசை ஊற்ற போகிறேன். இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் முந்திரி இது போட்டுக்கலாம். தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தீத்தி பொரிக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருங்க.